ஆர்பிஐ ரெப்போ ரேட் அன்சேஞ்சுட்டு 5.50% தான் ரெப்போ ரேட் வந்து இருக்குது கரண்ட்லி. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டிக்கு பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஸோ டெக்னிக்கலி மார்க்கெட் வந்து இன்றைக்கே வந்து மூவ் ஆரம்பிச்சிச்சு. அதை பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி கிடச்சி. ஸோ அந்த என்ட்ரி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணல, ஏன்னா நம்ம யூடியூப்லேயே வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு தேர்ஸ்டே வந்து நம்மளுக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ அப்போ எக்ஸ்பைரி டேயில் நிஃப்டி எந்த பக்கம் நம்மளுக்கு மூவ் ஆகுதுன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தெளிவான கன்ஃபர்மேஷன் எனக்கு எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 24,569 வந்து நம்மளுக்கு கரண்ட்லி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. என்னோட க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,400. ஸோ நான் இது வரைக்கும் தான் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு 24,535க்கு கீழே வந்து போக மாட்டேங்குது. ஸோ அப்போ எப்போ நம்மளுக்கு அந்த லெவல்ஸ் கீழே பிரேக் ஆகுதோ, ஸோ அப்போ தான் நம்மளுக்கு 24,400 வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் உண்டு. அப்போ தேர்ஸ்டேவோட ட்ரேடிங் பிளான் என்ன அப்படின்னா, எனக்கு 80% டவுன் ட்ரெண்டுக்கான ட்ரேடிங்கான கன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு எனக்கு 24,525 வரையும் வந்து ரீச் பண்ணிட்டு ரீட்ரஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா, ரீட்ரஸ்ட் என்ட்ரி எடுத்துகிட்டு 24,500 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட், 400 வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே அப் ட்ரெண்ட் போகுதுன்னா இங்கேயும் ரீட்ரஸ்ட் என்ட்ரி தான். பட் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு கம்மி தான். அப்போ ஒன்ஸ் எனக்கு 24,600 பிரேக் பண்ணால் மட்டும் தான் நான் அப் ட்ரெண்டுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டுக்கான வியூவில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ நீங்களும் நாளைக்கு வந்து லைவில் வந்து லைவ் வாட்ச் பண்ணி ப்ராஃபிட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம உள்ள சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஐ எம் நாட் எ செபிலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் ஃப்ரீ எஜுகேஷன் பர்பஸ்.